Hi friends, நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி அசோக் லேலாண்ட் டிஜி 45 kVA இந்த இன்ஜின் இதுதான் இன்றைக்கி வந்து ஆயில் சர்வீஸ் பண்ண போகிறோம். இது வந்து அசோக் லேலாண்ட் டிஜி 45 kVA. இப்போ இது வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போது இது வந்து நியூ ஃபில்டர்ஸ், ஃபியூல் ஃபில்டர், ஆயில் ஃபில்டர், நெக்ஸ்ட்டு வந்து ஃபியூவல் ஸ்ட்ரெயினர், அப்புறம் ஏர் ஃபில்டர். இந்த 4 ஃபில்டர் மாற்றணும் ப்ளஸ் ஆயில் மாற்றணும். இப்போ நம்ம ஆயில் ட்ரைன் பண்ணுறோம். ஓல்டு ஆயில் வந்து நம்ம ட்ரைன் பண்ணிகிட்ருக்குறோம். ட்ரைன் பண்ணிட்டு கொஞ்சம் நியூ ஆயில் டாப்அப் பண்ணி அதுவும் ட்ரைன் பண்ணணும். ட்ரைன் ஆனதுக்கப்புறமா இப்போ டீசல் ஃபில்டர் வந்துட்டு நம்ம மாற்றுறோம். நியூ ஃபில்டர், ஓல்டு ஃபில்டர் ரிமூவ் பண்ணிட்டு நியூ ஃபில்டர் ஃபிட் பண்ணணும். இது நியூ ஃபில்டரு, இதை ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆயில் ஃபில்டர் ரிமூவ் பண்ணுறோம். ஆயில் ஃபில்டர் ரிமூவ் பண்ணி நியூ ஆயில் ஃபில்டர் ஃபிட் பண்ணுறோம். இது நியூ ஆயில் ஃபில்டர். இது நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. ஹேண்ட் டைட் வச்சுட்டு லைட்டாக ஃபில்டர் ரேஞ்சை வச்சு லைட்டாக டைட் பண்ணணும். ஓவர் டைட் பண்ணால் லீக்கேஜ் வரும். நெக்ஸ்ட்டு ஏர் ஃபில்டரும் சேஞ்ச் பண்ணியாச்சோம். பேட்டரியில் டிஸ்டில் வாட்டர் செக் பண்ணியாச்சு, எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி ரேடியேட்டரில் கூலண்ட் இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். கூலண்ட்டும் கரெக்டாக இருக்குது. கம்மியாக இருந்தால் டாப்அப் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் பேனல் ஒயரிங்கும் ஃபுல்லாகவே செக் பண்ணிட்டோம், எது லூஸ் கனெக்ஷன் இல்லை. நெக்ஸ்ட்டு ஆயில், நியூ ஆயில் வந்து டாப்அப் பண்ணுறோம். இப்போது ஃபுல் டாப்அப் ஹச் லெவல் வரையும் டாப்அப் பண்ணிவிட்டு டிப்ஸ்டிக்கில் ஹச் லெவல் வரையும் டாப்அப் பண்ணணும். டாப்அப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போது ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு டிஜி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாகவே பக்காவாக க்ளீன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா டிஜியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர்ஸில் எதுவும் லீக்கேஜ் வருதா என்னான்னு க்ளீனாக செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு ஒரு 1/2 hour, ஒரு 15-20 minutes இல்லை மேக்ஸிமம் 1/2 hour வேணாலும் ரன் பண்ணலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போது இந்த சைடு பாருங்கள் க்ளீனாக இருக்குது. எல்லாமே பக்காவாக க்ளீன் பண்ணி லீக்கேஜஸ் எது இருக்கான்னு எல்லாமே செக் பண்ணணும். பேட்ரி கனெக்ஷன் செக் பண்ணியாச்சு, எல்லாம் க்ளீனாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.